ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பூஜை ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. நான் கேமரா நானே தான் வீடியோ எடுக்கணும். நான் அப்படியே வீடியோவை காட்டி அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் வீட்டு பூஜை ரூம் சொல்கிறத விட எங்கள் வீட்டு கருவறைன்னு சொல்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீட்டு பூஜை ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டு நிலவாசல் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு விநாயகர் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரம்ம முகூர்த்த பூஜையோட பலன் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் பூஜை ரூமோட வாசல், நிலவாசல். இது நம்மளோட பூஜை ரூம் டோர் ரொம்ப கிராண்டெல்லாம் இருக்காது. நமக்கு 5 பெல்லு வச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ வீடெல்லாம் கட்டலைங்க. நம்ம வீடு கட்டி 10 வருஷம் ஆயிடுச்சு. இது அப்போ எடுத்த கதவு தான். இன்னும் நல்லாயிருக்கு. நான் எப்போவுமே கதவு இப்படி தான் மங்களகரமாக வச்சுருப்பேன். 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அந்த பட்டை சக்ஸ்திக்கெலாம் போட்டிருக்கோம்ல, அது சேஞ்ச் பண்ணுவேன். டைம் கிடைச்சா 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லைன்னா 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு விடுவேன் பட்டையெல்லாம். இதுதான் நம்ம வீட்டோட காமாட்சம்மா விளக்கு. இங்கே நம்ம சாமந்தி பூ வச்சுருக்கோம்ல, அது கல்யாணத்துக்கு குத்த விளக்கு. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிறது நம்ம வீடு பால் காய்ச்சினப்போ அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அந்த செட்டு. இது நம்மளோட குலதெய்வமாக நினச்சி நான் இந்த சொம்பு தான் குலதெய்வமாக வழிபடுறேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக தண்ணி மாற்றிடுவேன் அந்த சொம்பில். நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தினைக்கும் தண்ணி மாற்றி வைக்கணும். இந்த ஃபோட்டோ நான் திருவண்ணாமலையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ணாமலையார், உண்ணாமலையம்மா நம்மளோட தாய் தந்தை. அவங்க ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. இந்த ஃபோட்டோ கர்ப்பரட்சாம்பிகை எங்கள் தங்கச்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க போயிட்டு இருந்தாங்க அந்த கோயிலுக்கு. அப்போ வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ தான் இது. நம்ம வீட்டோட மகாலட்சுமி ஃபோட்டோ. இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு போன வருஷம் தான் இவங்க வந்திருந்தாங்க. நம்ம வரலட்சுமி பூஜை போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கூட இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ தரேன். இவர் சிறுவாபுரி முருகர். அம்மா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. 6 வாரம் போயிட்டு வந்தாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தாங்க ஃபோட்டோ. நான் வீடியோக்காகலாம் எதுவும் ஸ்பெஷலாலாம் பண்ணல. அன்றைக்கி ஃப்ரைடேன்றதால பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நமக்கு கீழே ஷெல்ஃபு இருக்கும். நமக்கு மொத்தம் மேலே 3 ஷெல்ஃபு இருக்கும். இது 2வது ஷெல்ஃபில் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். நம்மளோட சிவபெருமான். அப்புறம் நான் இங்கே மதுரை மீனாட்சி அம்மா வச்சுருக்கேன். இந்த ஓம் விளக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவபெருமான் இருக்கார். நம்ம வீட்டுக்கு வந்தது இவங்கெல்லாம் பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. நான் வாங்கிட்டு வந்தப்போ இங்கே அம்மன் வச்சுருக்கேன். பக்கத்தில் வள்ளி தேவியானை இருக்காங்க. நம்மளோட ஹீரோ, குட்டி ஹீரோ நமக்கு முருகன். அதுக்கப்புறம் இவரும் முருகர் தான். இந்த சைடு இருக்குது தேவயானை. இது கொடிமரம். இது தங்கச்சி வாங்கி கொடுத்தாங்க கொடிமரம். நம்ம வேல் நான் 14வது வருஷம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கல்யாண நாளுக்காக நான் அதுதான் கேட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி தர சொல்லி கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாங்க. நான் 14வது வருஷம் வெட்டிங் டே அப்போ நான் அந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ நம்ம வாடகை வீட்டுக்கு குடி போகும்போது அப்போ வாங்கின ஃபோட்டோ. அதில் 5 பேருமே இருப்பாங்க. முருகர், சரஸ்வதி, விநாயகர், லக்ஷ்மி, பெருமாள். இது தட்சிணாமூர்த்தி. நம்ம குரு கோயில் போயிட்டு வரும்போது நான் அப்போ வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். நம்ம வீடு கட்டி புதுசில் தான் நான் அப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம கீழே மேலே இது 3வது ஷெல்ஃபு. நம்மளோட ஹீரோ. இவர் பெரிய ஹீரோ. நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்த முருகர் இவர் தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் எனக்கு பிடிக்குன்னா, நான் அவர் உருவாக்கும் போது கூடியே இருந்து நானே பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இவங்க 3 சிலையுமே நான் செய்கிறது ஃபுல்லாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நான் பொருள் கொடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு 3 பேருமே ஒரே நாளில் தான் வந்திருந்தாங்க. இவங்க 3 பேரும் நம்ம வீட்டுக்கு 7 வருஷம் ஆயிருக்கும். நம்மளோட விநாயகர் இது அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. கற்சிலை விநாயகர். பேர் சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போன வருஷம் ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். அங்கே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன்.
என்னோட ரொம்ப நாள் கனவு வந்து எங்கள் வீட்டுக்கார் போன வருஷம் நிறைவேற்றினாங்க. நான் போகணும் கோயிலுக்கு நினச்ச கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்னும் முருகரோட படம் 2 படைக்கு போகணும். அது கண்டிப்பாக முருகர் வந்து என்னை அழைப்பாருன்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம பழைமுதிர்ச்சோலையில் வாங்கினோம். நம்மளோட முருகர் ஃபோட்டோ. இவர் வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிருபானந்தா வாரியார். இவர் வந்து நம்ம சிவகுடும்பம் வச்சுருக்கோம். இவரும் நான் திருவண்ணாமலையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ வாங்கினதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போது நம்ம 3வது செல்ஃபில் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் எல்லாமே பார்க்குறோம். இது பெருமாள். நான் போன வருஷம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் அந்த மாதிரி வாங்கணுன்னு ஆசை. இவர் வந்து திருச்செந்தூர் முருகர். என் தங்கச்சி வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் நம்மளோட திருச்செந்தூர் முருகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இவர் ஸ்ரீ ஆதி அத்திவரதர். நம்ம 40 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம காட்சி தருவார். இவங்க வாராகி அம்மன் ஃபோட்டோ வந்து அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது அன்னபூரணி. நம்ம கிச்சனில் வச்சு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு அங்கே வச்சு வழிபடுறதுக்கே தோண மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து சமைக்கிறோம், அதனால் கொஞ்சம் யோசிக்கிறேன். நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் செய்கிறோம். அதனால் நான் வந்து எனக்கு வச்சு வழிபட கொஞ்சம் இஷ்டம் இல்லை. அதனால அவங்கள பூஜை ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அங்கே வச்சு பூஜை பண்ணணுன்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நம்மளோட கிச்சன் வந்து சின்னதுன்னு சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நான் வைக்கலை. இந்த சின்ன சின்ன விநாயகர் வந்து எல்லாமே அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க சபரிமலைக்கு போயிட்டு. நமக்கு வந்து இந்த சைடு ரைட் சைடில் வந்து சின்ன சின்ன செல்ஃப் இருக்கும். அங்கே தான் வந்து நான் எல்லாமே வச்சுருக்கேன். விபூதி, திருநீறு, குங்குமம், பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். அப்படியே மேலே வந்தால் நமக்கு இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். நான் இங்கே வந்து நம்மளோட கோமாதா இருப்பாங்க, பெருமாள், அதுக்கப்புறம் ஆண்டாள் இருப்பாங்க. இவங்க வந்து காசி விசாலாட்சி. எங்கள் மாமியார் வந்து டூருக்கு போயிருந்தாங்க, அப்போ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கிருஷ்ணர். நம்ம கிருஷ்ணர் ஜெயந்திக்கு வந்து நான் வச்சு வழிபாடு பண்ணுவோம் அவர். இவங்க காமாட்சி அம்மன். நம்மளோட காமாட்சி அம்மன் அவங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த ஃபோட்டோ. இங்கே ரைட் சைடில் இருக்க நம்ம வந்து மேல்மலையனூர் அங்காளம்மா. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து இப்போ ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். இது வந்து 3வது வருஷம் போக போகிறேன். அப்போ வந்து நான் அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். இவங்க வந்து ஊத்துக்காட்டு எல்லையம்மன் அம்மா வீட்டாண்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஃபோட்டோ வந்து சுவாமி மலை. அம்மா வந்து டூருக்கு போயிட்டு இருந்தப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. பழனி முருகர் ராஜ அலங்காரம். இவங்க வந்து சமயபுரத்து மாரியம்மன். இவங்களும் அம்மா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ஒரு காலண்டர் வச்சுருக்கேன் உள்ள. பூஜை ரூம்லேருந்து என்ட்ரன்ஸில் வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து கீழே வந்து பூஜைக்கு தேவையான எண்ணெய் ஐட்டம்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கோலம் போகிற அச்சு வச்சுருப்பேன். இந்த கூடை வந்து நான் கோயிலுக்கு போனால் எடுத்துகிட்டு போவேன். இது வந்து நம்மளோட சேவிங் உண்டியல் தான். ஒரு வேண்டுதலுக்காக சேவ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறன்னு நான் சொல்கிறேன். இவர் வந்து தன்வந்தரி பெருமாள். டாக்டர் ஸ்டெட்டஸ்கோப்போடு இருப்பார் அவர். அப்பா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவர் சத்யநாராயணர். அதுவும் அம்மா வாங்கிட்டு வந்தது தான். இது நான் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ பெருமாள். நம்மக்கிட்ட இருந்த சின்ன ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருச்செந்தூருக்கு போனோம். அந்த பானையில் வந்து அந்த மண் தான் இருக்கும். அது நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். சரி, அது நான் பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த பானை வந்து பால் காய்ச்சப்போ வச்சு யூஸ் பண்ண பானை தான். அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து மேலே இந்த ஷெல்ஃபில் வந்து இங்கே ரைட் சைடில் கோமாதா இருக்காங்க. கோமாதா வந்து நம்ம எங்கே வாங்கினோன்னா மதுரையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மதுரை மீனாட்சி அம்மாவையும் கோமாதாவையும் நான் அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு நான் நெல்லிக்காய் தான் வச்சுருந்தேன் பிரசாதமாக. இந்த சைடு வந்து இங்கே லாஃபின் புத்தா 2 வச்சுருப்பேன். இங்கே வந்து குபேர விளக்கு ஏற்றி வச்சுருப்பேன். நம்மளோட குபேர பூஜை வந்து தீபாவளி டைம் வந்து பண்ணுவோம். லக்ஷ்மி குபேரர் பூஜை அப்போது வாங்கிட்டு வந்த இந்த ஃபோட்டோஸ் தான். நான் ஒரு 4-5 வருஷம் லக்ஷ்மியோட அருளால் நமக்கு நல்லபடியாக வந்து தீபாவளி டைமில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை நல்ல செல்வ செழிப்பு கொடுப்பாங்க மகாலட்சுமி தாயார். நம்ம வீட்டோட அழகு குட்டி செல்லம் இவங்க. நம்ம மகாலட்சுமி தாயார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் பாருங்கள், நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து அன்னபூரணி இருக்காங்க. இந்த சைடு இருக்கிற அன்னபூரணி வந்து என் தங்கச்சி தான் வாங்கி கொடுத்தாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது இங்கே பெருமாள் இருக்கார். நான் திருப்பதியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை சுற்றி காயின் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து அவரை உட்கார வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு அன்னபூரணி இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க அவங்க.
இந்த சைடு இருக்க அன்னபூர்ணி தங்கச்சி வாங்கி கொடுத்தங்க. இந்த இடத்துல வந்து நான் இப்படி தான் வச்சுருக்கேன். பெருமாள் இருக்கிற செட்டப் மொத்தமே வந்து தாயார், பெருமாள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். கோமாதாவும் பக்கத்தில் வச்சுருப்பேன். பெருமாள் ஃபோட்டோ வந்து நான் திருப்பதியில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு பெருசாக வேணும்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாங்க. ஷெல்ஃபில் வந்து இடம் இல்லை, அதனால் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த சைடு வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த கிருஷ்ணர் பாருங்கள், 2 சைடு பார்த்தா சேஞ்ச் ஆகும். அது வந்து என் கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது. நம்ம வீட்டு பூஜை ரூம் இப்படி தாங்க இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வச்சுருப்பேன். கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணிவிடுவேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பூஜை ரூமுக்கு தான் வருவேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய டேவே ஸ்டார்ட் ஆகும். நம்ம வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.